எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். எவ்ரிடே வந்து இந்த மாதிரி காலையில எந்திச்சு கோலம் போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. எனக்கு காலையில எந்திச்சு குக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கே வந்து டைம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ பல நாள் என்னோட வாசல்ல கோலம் இருக்காது. 2வது இப்ப நம்ம ஊருனா வந்து காலைல எந்திரிச்சோனே மேண்டேட்டரி அந்த முத்த வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போடணும். அப்படி பாக்குறதுக்கே வரிசையா எல்லார் வீட்லயும் அழகா இருக்கும். இங்க எவ்ரிடே கிளீன் பண்ண வருவாங்க காலையிலேயே. ஸோ நான் போட்டாலும் அது வந்து அழிஞ்சு போயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வீடியோவே நான் வந்து ரெகுலரா வந்து போட மாட்டேன். நான் இதை ஸ்டார்ட் பண்ணது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் யூடியூப், இன்ஸ்டா 2லயுமே நான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ இன்ஸ்டா வந்து இந்த அளவுக்கு அவ்வளவு இது கிடையாது. ரொம்ப பூம் இல்ல. டிக்டாக்ல வந்து போடுவாங்க நிறைய பேர். அப்ப டிக்டாக் ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ நான் அப்ப அதுல எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னால வந்து ஆஃபீஸும் போயிட்டு வீடியோவும் வந்து போட முடியல. சோ அது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் கேரிங்கா இருந்தேன். சஷாந்த் வந்தான். சஷாந்த் வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. இப்ப கொஞ்சம் சஷாந்த் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ போடுறேன். ஆனா இப்பயுமே நான் ரெகுலரா போடுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து ஏர்லியா இருந்துச்சனால ரொம்ப நாளா கோலம் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தது, கோலம் போட்டேன். ஸோ ரெகுலரா வீடியோ போடணும்னு நினைச்சிருக்கேன். சும்மா போர் அடிக்காம இருக்கும்ல அதுக்காக. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பு இட்லி, சாம்பார், அப்புறம் சப்பாத்தி, சன்னா. ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அதுக்காக வந்து காலையிலேயே வந்து ஊற வைக்க வேண்டிய கொண்டக்கடலை அதெல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன். சரஸ்வதி பூஜை வந்தாலே கிட்ஸுக்குலாம் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஏன்னா புக் எடுத்து அன்னைக்கு படிக்கவே தேவையில்ல. இன்னைக்கு படி அப்படின்னு கூட யாருமே வந்து சொல்லவே முடியாதுல்ல அதனால. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போது நெக்ஸ்ட் டே அந்த தசரா ஈவினிங் வரைக்கும் நான் புக் எடுக்க மாட்டேன். அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நானா சொல்லாம நீ புக் எடுப்பேன்னு சொல்லி நீ எடுக்கவே மாட்டல்ல அப்படின்னு ஈக்குச்சி எடுத்துட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்குதான் வந்து இந்த டோரு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த பொட்டெல்லாம் வைப்பாங்க. ஸோ ஈவினிங் சாமி கும்பிட்றதுனால காலையில குக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் வந்து நான் பூஜை விளாக் போடுறேன்.